இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, இந்த மெசேஜை யார் யார் கேட்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறேன். எத்தனை ஊழியக்காரர்கள் வேணாலும் எனக்கு விரோதமாக எழுதி வரட்டும், எங்களோட தேவன் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். நான் விசுவாசிகளுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். எந்த இடத்துல மனிதனை கனப்படுத்தி, ஊழியக்காரங்களை தான் சொல்றேன், ஊழியக்காரர்களை கனப்படுத்தி உயர்வான இடத்துல தேவனை வைக்க வேண்டிய இடத்தை மிஞ்சி அந்த ஆட்களை வைக்கிறார்கள், அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறுங்கள். அங்கே லூசிபரின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது, மனித ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுங்க. பரிசுத்தமான இடங்களை நோக்கி போங்க. கடைசி நாட்கள் ஆகிவிட்டது. சாத்தான் இப்படித்தான் மனிதர்களை உண்டு பண்ணுவான். புரியுதா? அந்த மேடையில ஏறி பிரசங்கம் பண்ற நேரத்துல தேவன் கொடுக்கிற வார்த்தையை முதல்ல பாருங்க. கர்த்தர் கொடுக்கிறார் அந்த வார்த்தை, இல்ல மனிதன் சுயத்தில் எடுத்த அந்த வார்த்தையை கொடுக்கிறானான்னு பாருங்க. எந்த இடத்துல நழுவி போகிற